Dear friends, very warm welcome to all. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா 12th ஸ்டாண்டர்ட்ல சாப்டர் 7 டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். இது ரிலேட்டடா ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட क्वेश्चन பேப்பர்ஸ்ல ஒவ்வொரு क्वेश्चन எடுத்து போட்டுட்டே வரோம். டிஃபரன்ஷியேஷன்ல இருக்கிற கான்செப்ட் டான்ஜென்ட்ஸ் அண்ட் நார்மல்ஸ், இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங், லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா, அப்சல்யூட் மினிமம், அப்சல்யூட் மேக்ஸிமம், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் எடுத்து அது ரிலேட்டடான சம்ஸ் நம்ம போட்டுகிட்டே வரோம். அந்த ரிலேட்டட் ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷன் f of x is equal to x power 4/3 into x minus 4 the whole square. இது வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கிரியேட்டட் கொஸ்டின். ஸோ இது டெக்ஸ்ட் புக்கில் இல்லாத கொஸ்டின், இது வந்து ஒரு கிரியேட்டட் கொஸ்டின். இந்த மாதிரி கிரியேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸில் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே வர்றாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு 100% ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறாங்கன்னா டெக்ஸ்ட் புக்லேருந்து ஒரு 90% 95% கேட்டுட்டு ரிமைனிங் 5% வந்து கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் நிறைய போடுறாங்க. அப்போ அந்த சென்டம் நிறைய போடுற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெல் குவாலிஃபைடாக இருக்கிறதுனால அவங்களாலே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல என்ன செய்யறாங்க, கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய எடுக்கிறாங்க. அதனால வந்து டாப்பர்ஸ் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கிரியேட்டட் கொஸ்டின்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ டாப்பர்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, f of x is equal to x power 4/3 into x minus 4 the whole square கொடுத்துருக்காங்க. இதுதான் given function. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, find the critical numbers. critical numbers கேட்குறாங்க. critical numbersனா f days of x கண்டுபிடிக்கணும். f days of x 0க்கு ஈக்குவேட் பண்ணி x values கண்டுபிடிக்கணும். இதுதான் இதோட ப்ராசஸ். இப்போ f days of x நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன். f days of x is equal to இதை டிஃபரன்ஷியேட் பண்றேன். இது வந்து ப்ராடக்ட் ரூல். ரெண்டு டேர்ம்லயுமே x இருக்கு, ரெண்டு நடுவுல ப்ராடக்ட் இருக்குது. அப்போ ப்ராடக்ட் ரூல் ஃபார் டிஃபரன்ஷியேஷன் அதை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் uv ப்ராடக்ட் ரூல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா d by dx of uv is equal to uv dash plus vu dash. அதாவது u அப்படி வச்சுக்கிறணும், v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணணும், plus v அப்படி வச்சுக்கிறணும், u ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ uங்கிறது என்னது, x power 4/3 அதை அப்படி வச்சுக்கோங்க. v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. v வந்து x minus 4 the whole square, x minus 4 the whole square. இன்னொரு ஃபார்முலா பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x plus or minus a whole power n அப்படினா n into x plus or minus a whole power n minus 1. இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா. சோ இங்க பாசிட்டிவ் இருந்தா நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கறோம், நெகட்டிவ் இருந்தா நெகட்டிவ் எடுத்துக்கறோம். சோ இங்க நெகட்டிவ் தான் இருக்குது. சோ x minus a whole power n னா n into x minus a whole power n, n into x minus a whole power n minus 1 whole power n minus 1. n வேல்யூ வந்து 2, so 2 minus 1 1 போட தேவையில்லை. இப்போ நான் u அப்படி வச்சிட்டேன், v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன். இப்போ ப்ராடக்ட் ரூலுக்கு உள்ளதான் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகுது. இது u, இந்த டேர்ம் வந்து u, இது v. u அப்படி வச்சிட்டேன், v ஐ டிஃபரன்ஷியேட் பண்றேன். v என்னது x minus a whole power n ஃபார்முலா ரிலேட்டடா இருக்குல, அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன். பிளஸ் v அப்படி வச்சுக்கோங்க. v என்னது x minus 4 the whole square. v அப்படி வச்சுக்கோங்க. u ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. u இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x power n is equal to n x power n minus 1. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ u v ல u அப்படி வச்சாச்சு, v ஐ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம், x minus a whole power n யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணிடுறோம். பிளஸ் v அப்படி வச்சுக்கோங்க, x minus 4 the whole square. இப்போ நான் u ஐ டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். u ஐ டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். u என்னது x power n, n வேல்யூ வந்து 4/3. so 4/3 x power 4/3 minus 1, 4/3 x power 4/3 minus 1. இது வந்து இந்த ஃபார்முலா நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா கூட தேவையில்லை, அழிச்சிட்டு கூட உங்களுக்கு டீடைலா நான் புரியுற மாதிரி எழுதுறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் இங்கே எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம், into 4/3 x power 4/3 minus 1. திருப்பி அகைன் சொல்றேன், ஏன்னா மூணு விதமான ஃபார்முலாஸ் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது u, இது v. இங்க நம்ம ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்றோம். ஸோ ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணும்போது u அப்படியே எடுத்து எழுதிடணும், v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம், x minus a whole power n
ஸோ n into x minus a whole power n minus 1 2 minus 1 1ங்கிறனால நாங்கள் போடலை ப்ளஸ் v எப்படி வச்சுக்கோங்க v என்னது x minus 4 the whole square u டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா x power n ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் ஸோ n into x power n minus 1 ஸோ uv மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு இப்போ இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும் ஏன்னா x வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு x power 4 by 3 2 into x minus 4 2 minus 1 1 2 minus 1 1 plus x minus 4 the whole square 4 வந்து நான் எப்படி போடுறேன் 2 into 2 ன்னு போடுறேன் 4 எப்படி போடுறேன் 2 into 2 ன்னு போடுறேன் இது எப்படி போடுறேன்னா x power 4 by 3 into x power minus 1 ன்னு போடுறேன் இதை பிரிச்சிடுறேன் அதாவது a power m minus n அப்படின்னா a power m into a power minus n law of exponent அதை யூஸ் பண்ணி நான் பிரிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டுலையுமே என்னென்ன காமனாக இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்துடணும் என்னென்ன காமனாக இருக்கோ அதை எடுத்துடணும் ஸோ 2 காமனாக இருக்கு அதை வெளியே எடுத்துருங்க x minus 4 காமனாக இருக்கு அதை வெளியே எடுத்துருங்க ரிமைனிங் என்ன காமனாக இருக்கு x power 4 by 3 காமனாக இருக்கு அதையும் வெளியே எடுத்துருங்க ஸோ x power 4 by 3 ஸோ மிச்சம் என்னது x power 4 by 3 வெளியே எடுத்தாச்சு 2 வெளியே எடுத்தாச்சு x minus 4 வெளியே எடுத்தாச்சு அப்போ இங்கே என்ன இருக்கும் 1 இருக்கும் இங்கே x minus 4 the whole squareல ஒரு x minus 4 வெளியே எடுத்தாச்சு ஸோ இன்னொரு ரிமைனிங் இன்னொரு x minus 4 இருக்கும் ரெண்டு 2ல ஒரு 2 வெளியே எடுத்தாச்சு ஸோ இன்னொரு 2 இருக்கும் x power 4 by 3 வெளியே எடுத்தாச்சு by இந்த x power minus 1 டினாமினேட்டர் கொண்டு வரும்போது x power plus 1 ஆயிடும் x power plus 1 ஆயிடும் so 2 into x minus 4 into x minus 4 by 3 1 into 3x 1 into 3x LCM எடுத்துக்கிறேன் 3x 2 into x 2x 2 into minus 4 minus 8 by 3x so 2 into x minus 4 into x minus 4 by 3 3x plus 2x 5x minus 8 by 3x இப்போ நான் என்ன செய்றேன் f days of x இது f days of x இதெல்லாம் என்னது f days of x தான் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு f days of x க்கு பதிலா 0 போடணும் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா f days of x 0 க்கு ஈக்குவேட் பண்ணணும் அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது இந்த 3x இத 0 ஓட கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 0 ஆயிடும் so 2 into x minus 4 into x power 4 by 3 into 5x minus 8 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும் இத மூணு ஃபேக்டர்ஸா பிரிக்கணும் 2 அங்க போய் டிவைட் பண்ணும்போது 0 by 2 0 ஆயிடும் so x minus 4 is equal to 0 x power 4 by 3 is equal to 0 so 5x minus 8 is equal to 0 அடுத்து பாருங்க இந்த மைனஸ் 4 அவுட் பண்ணா +4 x is equal to +4 4 by 3 அங்க போனா ரெசிப்ரோக்கல் ஆயிடும் 0 power anything 0 so x is equal to 0 5x is equal to -8 அந்த சைடு போனா +8 so x is equal to 4 x is equal to 0 x is equal to 8 by 5 so x is equal to 0 4 8 by 5 ங்கிறதா critical numbers so சம்ல என்ன கொடுத்திருக்காங்க find the x value only அப்படினு சொல்லிருக்காங்க அப்ப critical numbersனா ஃபங்க்ஷன் xங்கற வேரியபிளை பொறுத்துனா நம்ம x values தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் so இந்த சம் பொறுத்தமட்டில் ஒரு சில பாயிண்ட்ஸ் திருப்பி ரீகால் பண்ணனும் இது ப்ராடக்ட் ரூல்ல இருக்குது இத மறந்துட கூடாது இங்க மூணு விதமான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம் என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் uv அப்படினா uv dash plus vu dash ஸ்டார்டிங்ல எழுதிட்டேன் இன்னொரு ரீகால் பண்றேன் அடுத்து டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x plus or minus a whole power n n into x plus or minus a whole power n minus 1 அடுத்து டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x power n அப்படினா n x power n minus 1 so மூணு விதமான ஃபார்முலாஸ் இங்க நம்ம யூஸ் பண்றோம் இந்த மூணு ஃபார்முலாவுமே இந்த லாஸ்ட் ரெண்டு ஃபார்முலாவை நம்ம இந்த uv க்கு உள்ள தான் யூஸ் பண்றோம் சோ uv ல உங்களை நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது இந்த டேர்ம் வந்து u இந்த டேர்ம் வந்து v
u அப்படி வச்சுக்கோங்க, u அப்படி வச்சுட்டு v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். v என்னது x minus 4 the whole square, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிருங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. பிளஸ் v அப்படி வச்சுக்கோங்க, v என்னது x minus 4 the whole square, u ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணிருங்க, அது x power n, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணி காமனா எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரியேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமானது. இது எந்த வருஷம் கேட்டிருக்காங்கன்றதை நான் மென்ஷன் பண்ணலை, உங்களுக்கு வந்து டம்ப் டைல மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன். இது ஒன் ஆஃப் தி பப்ளிக் கொஸ்டின், அவ்வளோதான். இது எந்த வருஷம் கரெக்டாக கேட்டிருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி உங்களுக்கு டம்ப் டைல இந்த வருஷம் கேட்டிருக்காங்கன்றதை கொடுத்துருக்கேன். ஸோ கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து டாப்பர்ஸ் வந்து கண்டினியூஸாக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், அது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதில் தான் அவங்களுக்கு வந்து 1-2 மார்க் போய் சென்டம்லாம் வந்து குறைஞ்சிடும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.